வசூல் ராஜா படத்தில் ஒரு டைலாக் வரும், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் த ரூம் அப்படின்னு. அந்த மாதிரி வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு அப்ளை பாஸ்போர்ட் அப்படிங்கன்னு விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் கேட்க ஆரம்பித்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இப்போ இருக்குது. அது மட்டும் இல்லை, மலேசியா போகிறதுக்கு எப்படி வீசா எடுக்கிறது அப்படின்னும் நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. யாருக்கு தெரியும், ஏகப்பட்ட பேர் இப்போவே பேகெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக இருப்பாங்க போல இருக்குது. வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட் அப்படி இருக்கே, ஜனநாயகன் ஒன் லாஸ்ட் டைம் விஜயோட ஆடியோ லான்ச் அப்படின்றது அவருடைய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு எப்படியான ஒரு உணர்வு இருக்கும்னு நான் சொல்லி அவங்களுக்கு தெரியணும். ஒரு 30-35 வருஷமாக ஒரு ஆக்டர் கொஞ்சமாக ஒரு ஃபேன் பேஸை க்ரியேட் பண்ணி இன்றைக்கி வேற ஒரு தளத்துக்கு போயிட்டார். சரி, இதில் கொடி கட்டி பறந்த பிறகு இங்கேருந்து போகும்போது ஒரு ஃபேர்வெல் வேணும்ல, அது எப்படியான ஃபேர்வெல்லாக இருக்கும்? அது ஆடியோ லான்ச்சாக இருக்க போகுதுன்னா எனக்கு தோணலை. ஆடியோ லான்ச்சாக அங்கே வந்து பாட்டை பற்றி பேசுகிறது, இல்லை அனிருத்தோட பிளாஸ்டான பர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து அன்றைக்கி பெருசாக இருக்க போகிறதே கிடையாது. விஜயோட ஸ்பீச், விஜய் ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்கக்கூடிய குட்டி ஸ்டோரி, ஒரு உணர்வு தானே. ஒரு யாராக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்ச தலைவரோ நடிகரோ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியோ யாராக இருந்தாலும் அவங்களோட நமக்கு ஒரு பாண்டிங் ஏற்படுறது ஒரு உணர்வு, அது வந்து ஒரு எமோஷன். அப்படியான ஒரு எமோஷனை ரசிகர்களோட விஜய் வந்து எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்கார். அதுதான் இன்றைக்கி அவருக்கு இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய பேஸுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது சரி, அரசியலுக்கு போயிட்டார். ஜனநாயகன் படம் வருது, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது, ஒரு சிங்கிள் ஏற்கனவே வந்துச்சு. நான் கூட யோசித்தேன், அவர் அரசியலுக்கு போயிட்டாருப்பா, இனிமேல் ஆடியோ லான்ச்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படியே ஆடியோ லான்ச்லாம் நடத்தினாலும் அது சரியாக இருக்கும். இங்கே அரசியலில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதுக்கெல்லாம் அவர் போய் பேசணும், அங்கே நிற்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் அப்படின்னு யோசித்தேன். இந்த அப்டேட் வந்த அப்புறம் ஒரு சில விஜய் ரசிகர்கள்கிட்ட பேசும்போது அவங்களுடைய மைண்ட் செட் என்னவா இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் விஜயோடைய பிளான், இல்லை விஜய் என்ன யோசித்து இதை பண்ணுறாரு அப்படின்றத ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு எமோஷ்னல் பாண்டிங் மாதிரி. அன்றைக்கி அவர் பேசுகிறாருல, அதுதான் அதிலிருந்து வேறு மாதிரியான ஒரு உணர்வு, வேறு மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக போகுது. விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இன்றைக்கி பார்க்குறதே, இந்த 250 கோடியை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன், கெரியரோட பீக்லேருந்து வரேன்றது அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அதுதான் அவங்க கட்சிக்காரங்களும் கொண்டு போய் சேர்க்குறாங்க. சிலர் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல, இந்த எலெக்ஷன் வரைக்கும் தான்ப்பா, அதுக்கப்புறம் அவர் வந்து பழையபடி படம் நடிக்க வந்துடுவார். அதெல்லாம் நாங்கள் எத்தனை பேரை பார்த்துருக்கோம். அப்படி தான் சொல்லுவாங்க, எலெக்ஷன் முடியட்டும், அதுக்கப்புறம் பாருங்கள் அடுத்த படத்துக்கு சைன் பண்ண போகிறாரு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல. ஆனால் விஜய் மாநாட்டிலே சொல்லியிருந்தார், ஒரு முடிவோடு தான் வந்திருக்கிற, இனிமேல் நோ லுக்கிங் பேக்குன்னு சொன்னார். இருந்தாலும் இன்றைக்கி அரசியல் ரீதியாக அப்படின்னு பேசிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த ஆடியோ லான்ச் அப்படின்றது, நான் இனிமேல் என்னவா பயணிக்க போகிறேன், இது வரைக்கும் ட்ராவல் பண்ண இடத்துல அவருக்கு கொடுத்துருக்கிற இடம் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஒரு தேங்க்ஸ் கிவிங்காகவும் ஒரு எமோஷ்னலான ஃபேர்வெலாகவும் தான் அது இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் மலேசியா, தமிழ்நாட்டிலே நடத்தியிருக்கலாமே அப்படின்னா, அங்கே தான் இருக்குது பிரச்சனை. விஜயோட ஆடியோ லான்ச்சு அப்படின்னா அதுக்கு எப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது நமக்கு தெரியும். கடைசியாக லியோ படத்துக்கு ஆடியோ லான்ச் நடத்தணும்னு பிளான் பண்ணாங்க, நடத்த முடியலை. ஏன்னா என்ட்ரி பாஸுக்கான ப்ரெஷர் அவ்வளோ அதிகமாக இருக்குது, ஏகப்பட்ட டிமாண்டு. அதை மீறி அங்கே நடத்தினா எவ்வளோ க்ரௌடு வரும்னு தெரியாதுன்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சக்ஸஸ் ஈவெண்ட்டாக நடத்தினாங்க. கரூர் ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, அங்கே நடந்த துயர சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அவருடைய அரசியல் நிகழ்ச்சிகளுக்கே இங்கே பெரிய பிளான் பண்ண வேண்டியதாக இருக்குது, முறையான அனுமதி வாங்கணும். இனிமேல் அப்படி ஒரு சம்பவம் ஒருத்தருக்கு ஒன்று ஆகிடக்கூடாது அப்படின்றதுல அந்த ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அப்போ எங்கே தான் நடத்துறது, நடத்தாமல் இருக்க முடியாது. அப்போது மலேசியான்னு சொல்லி சூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த வென்யூ நான் பார்த்தேன், வென்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 88,000 பேர் உட்காரக்கூடிய அளவுக்கு அந்த ஆடிட்டோரியமில் கெப்பாசிட்டி இருக்குது. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஆடிட்டோரியம்னு சொல்கிறாங்க. அது தொடங்கின நேரத்தில் அதுக்கப்புறம் ரெனோவேஷன் இதெல்லாம் பண்ணப்போ ஒரு 98 அந்த காலகட்டத்தில் காமன்வெல்த் கேம்ஸோட ஓப்பனிங் செரிமனி நடந்திருக்கு. எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியா லெவலில் நடக்கக்கூடிய நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி அங்கே நடந்துகிட்டு இருக்குது, பெரிய பெரிய கான்சர்ட்ஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பெரிய ஆடியன்ஸை அகாமடேட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி அங்கே இருக்குது. இப்போ மலேசியான்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம தமிழர்கள் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அங்கே நடத்தும் போது ரசிகர்கள் எப்போவுமே வந்து இங்கேயே நடத்திட்டு இருக்காங்களே, சென்னையிலேயே நடத்துகிறாங்களே, இது வந்து ஒரு லாங் பெண்டிங் டிமாண்டாக இருக்குன்னு விஜய் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. சென்னையிலே நடத்தின போது கூட நிறைய பேர் வந்து வேறு ஸ்டேட்டில் நடத்துங்க, இல்லை வேறு டிஸ்ட்ரிக்ஸில் நடத்துங்க, இல்லை வெளிநாட்டில் நடத்துங்கன்னு ரசிகர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தப்போ இப்போ வந்து 2 விதமாக இதை வந்து பிளான் பண்ணலாம். ஒன்று வந்து இங்கே தமிழ்நாட்டை நடத்தணும் அப்படின்னா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு இடத்த தேர்வு பண்ணாலும் பெரிய அளவுக்கான எதிர்பார்ப்பு, க்ரௌட் அதிகமாக வரும், சேஃப்டி இஷ்யூ வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இங்கே பண்ண வேணான்னு முடிவு எடுக்கிறாங்க. மலேசியான்னு சொல்லும்போது
இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இப்போ நம்ம நேரு ஸ்டேடியமில் நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு 5000-6000 பேர் தான் வர முடியும். இல்லை வேறு ஏதாவது ப்ரைவேட் காலேஜஸ் போனாலும் அவ்வளோதான் வர முடியும். ஆனால் அந்த ஆடிட்டோரியம் வெளியில் எவ்வளோ பேர் திரட்டு நிற்பாங்கன்னு யோசிங்க. இப்போ மலேசியான்னு சொல்லும்போது பெரிய கெப்பாசிட்டி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் தான் வரப்போகிறாங்க. அப்போ இந்த ஒரு பிரச்சனையை அவாய்ட் பண்ணலாம். அதே நேரத்தில் விஜய் அங்கே பேச போகிற அந்த கண்டென்ட் இருக்குல்ல, அது எப்படி இருந்தாலும் விஜய் தான் சும்மா வெளில வந்தாலே ஒரு சின்ன கிளிப்பு ஒரு ஃபோட்டோ கிடைச்சாலே வைரல் ஆகிடுது. அடுத்த நிமிஷம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் போய் சேர்ந்துருது. அதனால் அவர் எங்கே நடத்துகிறாருன்றது பிரச்சனையே கிடையாது. நடத்தணும் அப்படின்றது தான். நடத்தி அவர் சொல்ல போகிற விஷயம் அந்த ஃபேன்ஸுக்கான ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு, இது எல்லாத்தையும் அந்த ஆடியோ லான்ச்சில் கொடுத்துணுன்றதுக்காக தான் இதை நடத்துகிறதா சொல்கிறாங்க. என்ன பேச போகிறாரு அதுதானே பெரிய எக்ஸ்பெக்டேஷனு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவர் அரசியலுக்கு வரப்போகிறாரு இல்லை அரசியலுக்கு வருவார் அப்படின்னு எதிர்பார்க்குற நேரத்தில் ஆடியோ லான்ச்லாம் நடந்தது. அப்போ ஸ்பீச்சுன்றது வேறு மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி அரசியல்வாதியாக மாறியாச்சு. அவருடைய கெரியரில் அவருடைய லைஃப்பில் இதுவரையும் சந்திக்காத ஒரு பெரிய விஷயத்தை சந்திச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தன்னுடைய ரசிகர்களை சந்திக்க போகிறாரு. இப்போ கூட கட்சி நிகழ்ச்சி தான் நடந்துச்சு. அங்கே சில 100 இல்லை சில 1000 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஒரு பெரிய லார்ஜ் கேதரிங் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய ரசிகர்களை சந்திக்க போகிறாரு. என்ன பேச போகிறாரு, அவர் பேசுகிற அந்த டேட் டிசம்பர் 27 சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 2-3 மாதத்தில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு 90 நாளுக்குள்ளே. அப்போ அவங்க சொல்ல போகிற ஒவ்வொரு வார்த்தையும் அவருடைய ஸ்பீச் வழக்கமாக இப்போ 10 நிமிஷம் தானே பேசுகிறார். ஆடியோ லான்ச்லேயும் அவ்வளோ டியூரேஷன் தான் பேசுவார். அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் கண்டிப்பாக கவனிக்க போகிறாங்க. எப்படி மாநாடு டைமில் அவருடைய ஸ்பீச்சை பல லட்சம் பேர் பார்த்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் பார்க்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் விஜய்க்கு இது ஒரு எமோஷ்னலான டேவாக இருக்க போது. விஜய் ஃபேன்ஸுக்கும் அப்படி தான். இப்போவே நிறைய பேர் பார்க்கும்போது சோஷியல் மீடியாலலாம் எமோஷ்னலான பதிவுகளை போடுறத பார்க்க முடியுது. ஒரு எமோஷன் தானே. தமிழ்நாட்டில் சினிமாவும் தமிழக மக்களும் எப்போவுமே ரொம்ப பாண்டடாக தான் இருப்பாங்க. எம்ஜிஆர்லேருந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்லேருந்து இப்போ விஜய்லேருந்து அந்த ஒரு கனெக்ட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தானே இங்கே அரசியல்லையும் சினிமாவுடைய தாக்கம் அப்படின்றது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அந்த வகையில் மலேசியாவில் நடக்க போகிற ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் அப்படின்றது ஒரு முக்கியமான ஈவெண்ட்டாக மாறி இருக்குது. அதை சரியாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடத்தி முடிக்கணுன்றது தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்குது. விஜய் ஃபேன்ஸாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? உங்களுடைய பர்சனல் கனெக்ட் விஜயோட எப்போ ஆரம்பிச்சுது அதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.